பட்டுக்கோட்டையில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லாத பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தேர்வெழுத முடியாது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மாணவர்கள் ஹால் டிக்கெட் வரவில்லை என்று புகார் தெரிவித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் திட்டவட்டமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. வேறொரு பள்ளியில் விண்ணப்பித்து ஏப்ரல், ஜூனில் தேர்வெழுத நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புகார் அளித்த நிலையில் அங்கீகாரம் இல்லாத பள்ளியில் பயின்றதால் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கவில்லை. இந்நிலையில் அவர்கள் இந்த தேர்தலில் தேர்வெழுத முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஹுசைன். நாளை நடைபெற இருக்கக்கூடும் பொதுத் தேர்தலில் இந்த மாணவர்கள் தேர்வெழுத முடியாது அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக வேறொரு பள்ளியில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த பள்ளிகளுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது கார்த்திகா, நம்ம பார்த்திருக்கோம் காலை முதலே இந்த பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த ஒரு தனியார் பள்ளி அங்கீகாரம் இல்லாமல், அதாவது சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லாமல் சிபிஎஸ்இ அங்கீகாரம் உள்ளதாக கூறி மாணவர்களை பள்ளியில சேர்த்து இந்த நாளைக்கு 10th எக்ஸாம் அந்த பள்ளியை சேர்ந்த 19 மாணவிகள் எழுதக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை அவர்களுக்கு நேற்று வரை அவர்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்காதால அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக போய் ஹால் டிக்கெட் கேட்கும்போது அவர்கள் ஹால் டிக்கெட் தரேன் இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. இந்த நிலைமையில தான் உடனடியாக அழுகும் போது பள்ளிக்கு அங்கீகாரம் இல்லை, அதனால் தேர்வு எழுத முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர்களுக்கு தெரிய வருகிறது. உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் தொடர்ந்து கேட்டபோது தான் தேர்வு எழுதுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து வருவதாகவே தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அதை நம்பாமல் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்திற்கு அந்த 19 மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அனைவருமே ஒரு மாவட்ட ஆட்சியரை முறையிடுவதற்காக வந்தார்கள். அவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று முழு விவரத்தை தெரிவிக்கும்படி தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இங்க பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல காலை முதலே முதன்மை கல்வி அலுவலர், அதே போல அந்த பள்ளி தாளாளர், மாணவர்களின் பெற்றோர், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுல பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு 8ஆம் வகுப்பிற்கே அங்கீகாரம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த அங்கீகாரம் இல்லாத சூழ்நிலையில் தான் இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அங்கீகாரத்திற்காக விண்ணப்பித்திருப்பதாகவும் அந்த விண்ணப்பம் 10 நாட்களில் அங்கீகாரம் கிடைத்தவுடன் தேர்வு எழுதலாம் என அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் நாளை பப்ளிக் எக்ஸாம், அதாவது சிபிஎஸ்இக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாணவிகளுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளதாக தொடர்ந்து பெற்றோர்கள் வாதிட்டார்கள். இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் நியாஸ், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படிங்கறத டுடோரியல் ஸ்கூல் மாதிரி சிபிஎஸ்இக்கு உள்ள தனியாக தேர்வு எழுதக்கூடிய இந்த முறையில அவர்களை தேர்வு எழுதுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காக மார்ச் மாசம் அப்ளை செய்து ஏப்ரல் மாசம் அல்லது ஜூன் மாசம் இந்த தேர்வை எழுதலாம். அதற்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு 8ஆம் வகுப்பிற்கான சான்றிதழ் கொடுக்கணும். அதே போல மாணவர்களின் கல்வி நிலை சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பள்ளியில 8ஆம் வகுப்பிற்கே அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த தேர்வு எழுத வைக்க முடியுமா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பள்ளி நிர்வாகமும் தொடர்ந்து தங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்துவிடும், மாணவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெற்றோர்கள், மாணவர்கள் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஒரே நோக்கம் என்றால் தங்களுடைய 1 வருட படிப்பு என்பது வீணாகிறது. இந்த ஆண்டிலேயே தங்களுக்கான 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு எழுதுவதற்காக உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். இதற்கான மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என ஒரு உறுதியும் அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் வேறு ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பிற்கான அங்கீகாரம் உள்ள பள்ளியில், அரசு பள்ளியில 8ஆம் வகுப்பிற்கான மாற்றுச் சான்றிதழ் வழங்கி அவர்கள் மார்ச் மாசம் அப்ளை செய்து ஏப்ரல் அல்லது ஜூன் மாசம் தேர்வு எழுதுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதி அளித்திருக்கிறது. அந்த உறுதியின் அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரு குழுமி மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் நாளை தேர்வு என்பது எழுதுவது இவர்களுக்கு ஒரு அச்சமாகவே இருக்கிறது. நாளை தேர்வு எழுத முடியாத நிலையில் தான் மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய பள்ளியே இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற அணுகுமுறையில் இருப்பது இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதல் ஹுசைன். மீண்டும் பேசலாம்.